வணக்கம் விவர்ஸ். இப்போ நம்ம நோய் இல்லாமல் இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 பொடியை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், எந்த நோயும் வராமையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு சுகர் வருது அப்படின்னா அடுத்து பிபி, அடுத்து கொலஸ்ட்ரால், அடுத்து ஹார்ட் டிசீஸ், அடுத்து கிட்னி ஃபெயிலியர். இந்த மாதிரி டிசீஸ் அதிகரிச்சுட்டு போகுது. நம்ம சாப்பிட்றோட மெடிசனோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. பட் இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் அதிகப்படுத்தி எந்த நோயும் வராமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த 3 பொடியை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த 3 பொடி தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி நம்ம சுத்தி பண்ணி எந்த அளவில் எடுத்துக்கணும், எந்த அனுபானத்தோடு சேர்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 மருந்து என்ன அப்படின்னா, காலையில் இஞ்சி, மத்தியானம் சுக்கு, இரவு கடுக்காய். இந்த 3 அப்பப்போ எடுக்கணும். அது எப்படி முதல்ல சுத்தி பண்ணுறதுன்னு பார்க்கல. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சுக்குக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு. அதாவது சுக்குக்கு மேலே இருக்க தோல் நஞ்சு, கடுக்காய்க்கு உள்ளே இருக்க பருப்பு நஞ்சு. நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய இஞ்சியும் சரி, சுக்கும் சரி, மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கடுக்காய்க்கு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ காலையில் இஞ்சி சாறு, அதாவது இஞ்சி மேல் தோல் நல்லா சீவிட்டு இடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து சாறு இறங்கும். அந்த சாறு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அது ஈக்குவல் அமௌண்ட்டு தேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இது டெய்லி சாறு எடுத்து டெய்லி தேனோட மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிக்கிறது பெட்டர். இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் போதுமானது. அதே போல் சுக்கு ஒரு டீஸ்பூன், அதாவது 1 கிராம் அளவுக்கு எடுத்து இதுப்பான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது மதியானம் எடுத்துக்கணும். இந்த சுக்குக்கும் மேல் தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். சிலர் சுண்ணாம்பு தடவி அதை காய வச்சு அது சீவனிங்கன்னா அந்த தோல் வந்துடும். இதை அந்த தோல் எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டாம். மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அது பொடி ஐட்டமாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அடுத்து கடுக்காய் அதே அளவு 1 கிராம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான வெந்நீரில் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற கழிவுகள் குறையும். நம்ம நோய் வர்றதுக்கு வாத, பித்த, கபம் இந்த 3 நாடி தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றுனால வாதமும், பாடி ஹீட்னால பித்தமும், நீர்னால கபமும், இந்த மூணும் அதிகரித்ததுனால நோய் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுறது இந்த இஞ்சி, சுக்கு, கடுக்காய். இது 3 பேலன்ஸ் பண்ணுது. அது எப்படின்னா, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. நடுவில் 12 ஹவர்ஸ் கேப் இருக்குது. இந்த 12 ஹவர்ஸில் பித்த நீர் அதிகமாக சொல்கிறது நம்மளோட பித்தத்தோட அளவு அதிகமாக இருக்கும். இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துறது தான் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இஞ்சி எடுக்க சொல்கிறோம். அதே போல் மதியானம் வாயுவை குறைக்குது, அதாவது கேஸ்ட்ரிக்கை குறைக்கிறதுக்கு, வாதத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுக்கை வெந்நீரில் எடுக்க சொல்கிறோம். இரவு கபத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடுக்காய். இந்த மாதிரி இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும். இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா இது 3த்தையும் சொல்கிற அளவில் எடுத்துகிட்டு சுகர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமையும் பார்த்துக்கலாம். சுகர்னால் வர சைடு எஃபெக்ட்ஸ், பாடி டயர்ட்னஸ், வெயிட் குறையிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் வராமையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோய் நிலையும் இது ரொம்ப பயன்படும். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.